வாங்க மேடம், வாங்க. என்ன பாக்குறீங்க? சாரி பார்க்கணும். எவ்வளவு ரேட்டுக்கு மேடம்? எங்க போயிட்டாவ? நம்ம தனியா விட்டு போயிட்டா மேடம். சரி, நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வைப்போம். வரவு எது நல்லா இருக்குன்னு கேட்டு எடுத்துக்கிறோம். மேடம் சொல்லுங்க. என்ன ரேட்டுக்கு பாக்குறீங்கன்னு கேட்டேன். அது வந்து ஒரு 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் காட்டுப்பா தம்பி. என்னது 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்குமா? ஆமா தம்பி, முடிஞ்சா 500 ரூபாய்க்கு கீழேயே காட்டு. உன்னை யார் இங்க கூப்பிட்டா? உன் வேலையை பார்த்துட்டு போ. 500 ரூபாய்க்குள்ளனா சேலை கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் மேடம் போகணும். இங்க வேணா அங்க போய் பாத்துக்கிறீங்களா? அப்ப பாத்துன்ற கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போவோம். அஸ்வின் வேணா அஸ்வின், எனக்கு கடுப்பேத்தாத. கடனை பாக்குறேன். ஐயோ, என்னது வம்பா போச்சு. இங்க ஒரு 50,000ல இருந்து 60,000 வரைக்கும் காட்டுங்கண்ணே. என்னவே சும்மா விளையாட்டுக்கு கேட்குறேன்னு பார்த்தா நிஜமாவே கடையில் வந்து 50,000 60,000த்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, 50,000த்துக்கா? சரிங்க மேடம், காட்டுறேன் மேடம். இப்ப என்ன பண்ணுவேன்? ஏன்னா தென்றல், நான் சொல்றத கேளு. நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ எவ்வளவுக்கு வேணா பணம் எடுத்துக்கமான்னு. நீ ஒண்ணு எனக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. போ, வேலையை மட்டும் பாரு. தென்றல், என்னடி சேலைக்கு போய் 50,000மா? வேணாண்டி தென்றல், சொல்றத கேளு. அதெல்லாம் முடியாது. அத்தைதான் என்னை எவ்வளவுக்கு வேணா சேலை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன உனக்கு? அவங்க சொல்லத்தான் செய்வாங்க தென்றல், நான் சொல்றத கேளு. அவ்வளோக்கு எடுக்கிற அளவுக்குலாம் நாங்கள் வசதி இல்லை தென்றல். அப்படியா? எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சேலை எடுப்பேன். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க. சொன்னா அடங்க மாட்டான். அம்மாவை சொல்லணும், எவ்வளோக்கு வேணா சேலை எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க பாரு. அதுவும் இவ்வளோ தனியாக விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு எங்கே போனாங்க? இங்க எடுத்து காட்டுங்கண்ணே. அவங்கள போய் வச்சுக்கிறேன் நான். மேடம், 50,000 ரூபாய்க்கு புடவை காட்டிடலாம்ல? ஐயோ இல்லண்ணே, வேண்டாம் வேண்டாம். 5,000 ரூபாய்க்குள்ள இருந்து 10,000 ரூபாய்க்குள்ள காட்டுங்க போதும். சரிங்கக்கா. இதை பாருங்க மேடம். நல்லாத்தான் இருக்கு. வேற காட்டுறீங்களா? சரிங்க மேடம். என்னடி தென்றலு, வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்ட போல. ஆமா, எங்க போன? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள சேலை எடுத்து உடுத்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சரி சரி, அதான் வந்துட்டேல. நான் வரத்துலயே என்னை கூப்பிடாம பாதியில விட்டுட்டு போயிட்டேன். நான் என்ன செய்யறது? அதான் சரி வரட்டும், நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம். வந்ததுக்கு அப்புறம் எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம்னு விட்டுட்டேன். சரி சரி. இந்த சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா தாண்டி இருக்கு. எங்க எனக்கு வச்சு பார்ப்போம். நல்லா இருக்கா தென்றல்? நல்லா இருக்குடி. நல்லாவே இல்ல. என்ன சொல்றீங்க? நல்லா இல்லையா? நல்லா இல்ல தம்பி, வேற சேலை கட்டுப்பா. இதான் பாருங்க சார். நல்லா இருக்கா தென்றல்? என்கிட்ட ஏன் கேக்குற? அதான் பின்னாடி நிக்கிறாரு, அவர்கிட்ட கேளு. நல்லா இருக்காங்க. பரவாயில்ல. நெக்ஸ்ட். நான் கல்யாணம் பண்ணா இல்ல இவ கல்யாணம் பண்ணானே தெரியல. எனக்கு சேலை எடுக்க வந்தா இவரு இந்த அம்மாவுக்கு சேலையை வச்சு வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காரு. போதுங்க, இதுவே நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அடுத்தடுத்து பாப்போம். தம்பி நெக்ஸ்ட் காட்டு. இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன ஓவர்? நான் கல்யாணம் பண்ணா இல்ல நீங்க கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையா? என்னதான் உனக்கு கல்யாணமா இருந்தாலும் அடுத்து என் மலருக்குத்தான் சேலை எடுக்கணும். அதுக்கு இப்பயே நாங்க ரிஹர்சல் பாத்துக்கிறோம். என்ன நடக்குதுங்க? தம்பி என்னப்பா அப்படியே நிக்கிற? நெக்ஸ்ட் காட்டு. சரிங்க சார். இதெல்லாம் சரியில்லை, ஒன்னும் சரியில்லை. எனக்கு வந்து வாச்சது அப்படி என்கிட்ட சண்டை போட்டுட்டு என்கிட்ட போய் தொலைஞ்சிருச்சு. இன்னைக்கு விட மாட்டேன். அஸ்வின், இன்னைக்கு நீ தானே எனக்கு சேலை செலக்ட் பண்ணணும். இப்பயே போய் கூட்டிக்காரு. ஏங்க நீங்க வேற பேசாம இருங்களேன். பாருங்க, இப்ப கோச்சுக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? போனா போகட்டும், வா நம்மளுக்கு ட்ரெஸ் எடுப்போம். சரி. எங்க போயிட்டாங்க? என்ன இங்க இவங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்கல்ல, எங்க போயிட்டாங்க? அவங்க அப்பதே ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க மேடம். என்னடி பிரச்சனை உனக்கு? எல்லாம் ஒன்னால தான்டா. இங்க வா. என்ன பிரச்சனை உனக்கு? நீ தான் ஓ இஷ்டத்துக்கு சேலை எடுக்க போறேன்னு சொல்லிட்டா, எடுத்துக்காட்டு நானும் சொல்லிட்டேன். இப்ப என்ன வந்துச்சு உனக்கு? அஸ்வின், எனக்கு நீயே சேலை செலக்ட் பண்ணி கொடு. ஏன் இந்த புத்தி அப்பாது இல்லையோ? அப்பாதையா நான் சொன்னா இல்லையா? நான் உனக்கு எடுத்து தரேன், நீ எனக்கு எடுத்து தானு கேட்டியா? நீ வயசுக்கு நீ எடுக்க போறேன்னு சொன்ன. சரின்னு நானும் விட்டுட்டேன். சரி கோச்சுக்காத அஸ்வின். சரி, நீ எனக்கு எடுத்தா. சரி காமிங்க ப்ரோ. சரிங்க சார். எப்படி இருக்கு அஸ்வின்? நல்லா இருக்கு. இருந்தாலும் எடுத்த உடனே ஒரே சேலையை செலக்ட் பண்ண முடியாது, அடுத்தடுத்து பார்ப்போம். சரி, வேற காட்டுங்க ப்ரோ. சரிங்க சார். இதை பாருங்க ப்ரோ, நல்லா கிராண்டான சாரி தான். நல்லா தான் இருக்கு. சொன்ன மாதிரி 50,000 ரூபாய்க்கு ஒருத்தான சேலை தான் அது. ப்ரோ இது எவ்வளோ? இது 10,000 ரூபா ப்ரோ. என்ன சொல்றீங்க? 10,000 ரூபா தானே? ஆமாம் சார். மேடம் அவ்வளோக்குள்ளதான் கேட்டாங்க. 5,000 ரூபாய்க்குலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ள கேட்டாங்க. அதான் 10,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கேன். கள்ளி வெந்து காஞ்ச பொட்டலுல வேறும் தீஞ்சு நிக்க இல்ல. 50,000 சொல்லிட்டு கடைசியில் 5,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் சேலை கட்டிருக்கேன். என்னடி இது? எனக்கு தெரியும் அஸ்வின். என்ன தெரியும்? மழைய கொண்டு வந்த சாமி நீதானே. எனக்கு தெரியும், நான் உன் பொண்டாட்டி. நான் உனக்கு
அவ்வளவு செலவு வைக்க மாட்டேன். உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். என்ன ஏண்டி அப்படி சொன்ன? நீ மட்டும் என்ன வம்புக்கிழுத்தா நான் வம்புக்கிழுக்க மாட்டேன். என்ன எனக்கு சும்மா வந்த உறவு கிடையாது. நான் தேடி தேடி ஆசைப்பட்டு கிடைச்ச உறவு. அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அஸ்வின். எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியும் அஸ்வின். ஆனா இனிமே அந்த கஷ்டம் என்னால உனக்கு இருக்காது. என் குடும்பம்ன்றது நீ மட்டும் கிடையாது. உன் அம்மா, அப்பா, பூமாரி, மலர், டாக்டர் மாமா எல்லாரும் சேர்ந்ததுதான் நம்ம குடும்பம். என்னால என்னைக்குமே நம்ம குடும்பம் உடையாது அஸ்வின். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஸ்வின். அதனாலதான் எங்க அப்பா, எங்க அப்பத்தா எல்லாரையும் விட்டுட்டு உனக்காக உன்னை தேடி வந்தேன். அது எனக்கு தெரியும் தென்றல். அதுக்காகவே உன்னை நான் கண் கலங்காம சந்தோஷமா பாத்துக்கிருவேன் தென்றல். என்னோட வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மாற்றம் தெரியுமா? அப்படி என்ன மாறிட்டீங்க சார்? என்ன நடக்குதுங்க? இவங்க ட்ரெஸ் எடுக்க கடைக்கு வந்தாங்களா இல்ல ரொமான்ஸ் பண்றதுக்கு கடைக்கு வந்தாங்களா? ஒரு சேல்ஸ்மேன் நான் முன்னாடி நிக்கிறேன், என்னைய கூட ஒரு ஆளை பொருட்படுத்தாம பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ரொமான்ஸ் பண்றாங்களே. பாப்போம் பாப்போம் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறாங்கன்னு பாப்போம். ஐயோ, ஓனர் பார்த்தா நம்மளை பிடிச்ச கிளின்னு கிளிப்பானே. என்ன பண்றது? கஸ்டமரை வெளியே துரத்தவும் முடியாது, இப்படி நிக்க வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. என்ன பண்றது? ஏன்டா அப்படி பண்றீங்க? ரொமான்ஸ் பண்றத வீட்டுல பண்ண வேண்டியதானே, இப்படி வந்து என்னைய பாடா படுத்துறீங்களாடா. தேவாத மாதிரி இருக்க தென்றல். தென்றல் சொல்லு அஸ்வின். எதுக்கு தெரிகிற? நமக்கு கல்யாணம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. முடியாது, இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. என்னடா ஒருத்தர் இங்க கும்மதிக்கிட்டு கிடக்கேன், என்னோட கூட திரும்பி பார்க்காம நின்று இருக்காங்க. எப்பா இருமல் வந்துச்சுன்னா அங்கிட்டு போய் தண்ணியே குடிப்பா. ஹலோ சார், சொல்லுங்க, என்ன நடக்குதுங்க? உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்ன கொடுமை இது? இந்த கொடுமையை நான் எங்கன்னு போய் சொல்லல. என்ன நடக்குதுன்னா கல்யாணம் நடக்க போகுதுன்றானே. முடியாது, ஓனர் கூப்பிட்டா நம்ம செத்தோம். சார் சார், கனவுல இருந்து கொஞ்சம் வெளியே வரீங்களா? அந்த அண்ணன் கூப்பிடுறாங்க. என்ன நடக்குதுங்க? அது வந்து நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பண்ணுங்க. இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது, கடை. சரியா? சரி சார், அடுத்ததும் சேலை எடுக்கிறீங்களா? என்ன தென்றல் ஓடிடுவோம். வந்துட்டாங்க பெருசா, கல்யாணம் நடக்க போகுது, நிச்சயம் நடக்க போகுதுன்னு. ஒரு வாட்டி வரட்டும், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதான் எனக்கே தெரியாது என்னத்த பண்றது. எனக்கு ட்ரெஸ் எடுக்க வேணாம். சுடிதார்ல அங்க தானே இருக்கு, வா போவா. எனக்கு சுடிதார்ல வேணாம், லெஹங்கா தான் வேணும். ஆறு இருக்கிற டென்ஷன்ல நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. லெஹங்காவா கோங்காவா? அது என்னடி நான் போட்டிருக்கேன் பத்தியா? இதுதான் லெஹங்கா, இது மாதிரி தான் எனக்கு வேணும். அதான் வச்சிருக்கேன்டி, அப்புறம் என்னத்துக்கு? எனக்கு கிராண்டா வேணும் அண்ணன் கல்யாணத்துக்கு. இது நல்லா தானே இருக்கு, நல்ல அம்சமா அழகா இருக்கு. அப்புறம் என்ன வேற வித்தியாசம் எடு, தாவணி கிவணி எடு. அதுவும் தாவணி தாமா. என்னடி சொல்ற? தாவணியா? இதை பத்தி தாவணி மாதிரி தெரியலையே. இரு நான் காட்ட சொல்றேன். அக்கா, என்னடி கொண்டா தினசா இருக்கு? எல்லாம் பின்னாடி ஒரு பக்கம் கொண்டா போடுவாங்க, இந்த பிள்ளை என்னடி ரெண்டு பக்கம் கொண்டா போட்டிருக்கு. பேசாம இருமா, அவங்க எப்படியும் கொண்டா போட்டு போறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? என்னடி யாராச்சும் ரெண்டு பக்கம் கொண்டா போடுவாங்களா? அது அவங்க போட்டிருக்காங்க, புது மாடலா இருக்கும். பேசாம இரு. ஓஹோ அப்படியா? அப்பனா நானும் நாளைக்கு ரெண்டு பக்கம் கொண்டா போடணும். யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்குமானே? பேசாம இருமா. என்னடி கொடுமையா இருக்கு, ரெண்டு பக்கம் கொண்டா விட்டா நல்லா இருக்குமான்னு கேட்டது ஒரு குத்தம் மாதிரி. நல்லா தான் இருக்கும். சொல்லுப்பா, என்ன பாக்குறீங்க? அது வந்துக்கா, லெஹங்கா காட்டுறீங்களா? காட்டுறேன்ப்பா. நல்லா இருக்கு, அழகா இருக்கே, நல்லா ஸ்டோன்ல வச்சு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கலாமா? நல்லா தான் இருக்கு, ஆனா சிவப்பு கலர்ல இருக்கேடி. வேணாம் வேணாம், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க மாடு பார்த்தா வெறிக்கும், அப்புறம் முட்டை வந்துடும். வேணாம், இதுக்கு அந்த கலர் வேணாம். மாடு வெறிக்கும் ஆடு வெறிக்கும், சும்மா இருக்க மாட்டே நீ. நல்லா இருக்க ட்ரெஸ்ஸே வேணான்றுவ. வேணாடி சொன்னா கேளு, அந்த மாடு வேற கோவக்கார மாடு. இந்த கலரை நீ போட்டு போய் முன்னாடி நின்றேன்னு வச்சுக்க, அம்படுத்து ரெண்டு கொம்பை வச்சு உனக்கு உள்ள இறக்கிடும். அதெல்லாம் எடுத்து போட்டுருக்கா வர சிவப்பு கலர்ல. காட்ட குடிடி என்கிட்ட. அக்கா நீங்க வேற காட்டுங்கக்கா. சரிப்பா, இது எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குல்ல? இங்க பாரு, ஜிமிக்கெல்லாம் தொங்குது தொங்குது தொங்குது, அதெல்லாம் தொங்குது. ஆனா வேணாம். ஏமா வாடி, இடுப்பு கிடுப்பெல்லாம் பப்பர பயன்னு தெரியுது. நல்லாவா இருக்குது? இந்த சேலை கட்டியிருக்க, ஒழுங்காவா கட்டியிருக்க? அங்க பாரு, தொப்பை தள்ளிக்கிட்டு தெரியுது. நான் சொல்லிக்கிட்டா இருக்கேன். டேய், நான் வயசான வெடி, எனக்கு தொப்பை தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ கொம்மரி பிள்ளை இல்லையா, இப்படியா பப்பர பயன்னு இடுப்ப காட்டுறது? வேணாம் வேணாம், வேற ட்ரெஸ் எடு. இல்லை, என் தலை எழுத்து. அக்கா நீங்க வேற காட்டுங்கக்கா. சரிப்பா, இது எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் மங்குன கலரா இருக்கேடி. உனக்கு குன்னே போட்டுருவேன். இதாம்மா மங்குன
வயிறு தெரியாதமான்னு ஏத்தி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். சரி சரி நல்லா தான் இருக்கு, எடுத்துக்க. ரொம்ப சந்தோஷம். ஏதாச்சும் எடுக்க போனா ஒன்னதாமா கூட்டு போகணும், டக்குன்னு சீக்கிரமா செலக்ட் பண்ணிடுவேன். செல்லப்பிள்ள கரெக்டா சொல்லுது. செல்லப்பிள்ள